81ஆம் ஆண்டு எங்களுடைய கம்பன் கழகத்தை யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்தோம். எங்களுக்கு அப்பொழுது ஒரு முகவரி இல்லை. தற்செயலாக என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை திருச்சியிலே சந்தித்தேன். மதுரைக்கு வந்த இடத்திலே திருச்சியிலே சந்தித்தேன். ஒரு கூட்டத்தினுடைய நிறைவு, திருக்குறள் பேசுகிறார். தொடர்ச்சியாக திருக்குறள் பேசி அன்றைக்கு முடிகிறது. அது எனக்கு கூட்டம் நடக்கிறது தெரியாது. அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய திருவானைக்கா கோயிலுக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கேன். நான் திருச்சிக்கு வந்த நேரம் தொடக்கம் பேராசிரியர் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டே இருந்தேன். ஒருவரும் வழிகாட்டவில்லை. அடுத்த நாள் காலையிலே நாங்கள் ரயிலிலே புறப்பட வேண்டும் ராமேஸ்வரத்துக்கு. அப்போது அங்கே இருந்து திருவானைக்கா கோயில் வந்த நண்பர்களோ இப்படியே தேடிக்கொண்டிருக்க முடியாது, வா கோயிலுக்கு போவோம் என்று கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். கண்ணீரோடு இறைவனை வணங்கினேன். என் குருநாதரை எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்டு வணங்கினேன். திரும்பி திருவானைக்கா கோயிலுக்கு போய்விட்டு திரும்பி வருகிறோம். ஒரு சின்ன பள்ளிக்கூடம், ஒரு ஓடு வைந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்லே ஒரு பிளாக் போர்டிலே இன்று மாலை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இங்கு பேசுகிறார் என்று சும்மா சோக்கட்டியாலே எழுதி வைத்திருக்கிறது. நான் நினைத்தேன், கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான். நான் கும்பிட்டு வெளியிலே வந்தால் அவரை காட்டப் போகிறான். வேறு எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிவிட்டு மாலையிலே அந்த நிகழ்ச்சிக்கு போனால் எனக்கு அப்பொழுது பேராசிரியருடைய வடிவம் தெரியாது. அவர் எப்படி, ஒரே ஒரு செய்தி தெரியும், அவர் குடுமி வைத்திருப்பார். இந்த செய்தி மட்டும் தெரியும். அவருடைய தோற்றம் தெரியாது. சரி, குடுமி வைத்து அவரை அடையாளம் கண்டுவிடலாம் என்று போய் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்தால் மேடையிலே 2 பேர் குடுமி வைத்திருக்கிறார்கள். இதிலே யார் என்னுடைய குருநாதர் என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்தால் ஒருவர் நல்ல பளபளப்பாக தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டு பட்டு ஷர்ட் போட்டு பளபளப்பாக இருக்கிறார். மற்றொருத்தர் பாவம் ஒரு பக்கத்திலே ஓரமாக, அவர் ஒரு ஆடம்பரம் ஒன்றும் கிடையாது. அவரை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு 4 முழ வேட்டி, ஒரு மெல்லிய செந்நிறமான ஒரு சட்டை, ஒரு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் யாருடா என்று எனக்கு சந்தேகம். அவரை பார்த்தால் நான் முடிவு பண்ணிவிட்டேன், அவர்தான் பேராசிரியர் என்று. அப்படி பளபளப்பாக இருந்தார். இவர் ஏதோ ஒரு சமையல்காரர் போல தோற்றமளித்தார். மாது மன்னிக்க வேண்டும். கடைசியிலே பேச அவரை அழைத்த பொழுது, ஐயா எழுந்த பொழுதுதான் நான் ஐயாவை முதல் தரிசித்தேன். நான் அந்த இளையோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒன்று, நல்ல ஒரு குருநாதரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆசியை முழுமையாக பெறுங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், வாழ்க்கையில் உயர்வீர்கள். அது 100% உறுதி. இது என் அறிவிலே இருந்து சொல்லுகிற விஷயம் அல்ல, என் அனுபவத்திலே இருந்து நான் சொல்லுகிற விஷயம். அப்படிப்பட்ட குருநாதர் பேசினார். அன்றைக்கு போய் அவரிடம் கூட்டம் கூடிவிட்டது. அவரை சுற்றி சந்திக்க முடியவில்லை. ஒரு ஆட்டோகிராஃபை கொடுத்தோம். கையெழுத்து போட்டார். முகவரி எழுத சொன்னோம், எழுதிவிட்டார். பிறகு அங்கே இருந்து நான் கடிதம் போட்டேன் ஐயாவுக்கு, எங்கள் கம்பன் கழகத்துக்கு வந்து பேச வேண்டும். கம்பன் கழகத்துக்கு ஏதோ நான் பெரிய லட்சக்கணக்கிலே பணம் வைத்திருக்கிறேன், அவரை கூப்பிடுகிறேன் என்ற மன ஆசையிலே எழுதினேன். எனக்கு அவர் எங்கே வரப்போகிறார், அவ்வளவு பெரிய பேச்சாளர் நினைத்தால் அடுத்த வாரத்திலேயே எனக்கு கடிதம் வருகிறது. இன்ன திகதி கப்பலில் ஏறுகிறேன், இன்னென்ன நாள் அங்கே நிற்கிறேன், அந்த 4 நாளும் இன்னென்ன தலைப்பில் பேசுகிறேன். கம்பனில் தவம், கம்பனில் தியாகம், கம்பனில் இப்படி ஒரு 4 தலைப்பு போட்டு கீழே என்னை தலைமன்னாரில் வந்து அழைத்து செல்லுங்கள். திகைத்து போனேன். அப்போது எங்களுடைய ஒரு விழா நடத்துவதற்கு 1000 ரூபாய் பணம் தேவை. 81ஆம் ஆண்டு சொல்லுகிறேன். 1000 ரூபாய் பணம் தேவை. எங்களிடம் 5 ரூபா கூட இல்லை. சத்தியமாக சொல்லுகிறேன். நான் ஒரு உற்சாகத்திலே எழுதிவிட்டேன். அவர் வருகிறேன் என்று எழுதிவிட்டார். இதுக்குள்ள ஊரில் இருந்தவர்கள்லாம் என்ன மிரட்டுகிறார்கள், இந்திய பேச்சாளர்கள் இப்படித்தான் சொல்லிவிட்டு வருவார்கள், உங்களை மொட்டை அடித்து விட்டு போய்விடுவார்கள். நான் சொன்னதை சொல்லுகிறேன். ஆகவே எனக்கு ஒரு பக்கம் பயம், இந்த விழாவை எப்படி நடத்தப் போகிறோம் என்று கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்தேன். அப்போ 4000 ரூபாய் தேவை அந்த விழாவுக்கு. 2000 ரூபாய் சேர்த்து விட்டோம். பிறகு அந்த நம்பிக்கையிலே ஐயா வந்து விட்டார். அவரை கொண்டு வந்திருத்தினோம். அந்த கதை சொன்னால் நீண்டு போய்விடும். ஆனால் ஐயா பேச தொடங்கின உடனே பல பேர் வந்து அவர்களாக வந்து, இந்தாங்கள் இதை வைத்துக்கொள்ளுங்கள் என்று 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா என்று எங்களுக்கு போட்டுவிட்டு போனார்கள். அந்த பணத்தால் தான் அந்த விழா நிறைவுற்றது.
இது எப்படி நடக்கும் என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், அதற்கும் திருவள்ளுவன் தான் சான்று. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. நீ ஒன்றை நினைத்ததை நினைத்தபடி நீ அடைவாய். வள்ளுவனுக்கு தெய்வப்புலவன் என்று பெயர் சொல்லி இருக்கிறார்களே, அது பொய்க்குமா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ சொல்லிவிட்டு சொன்னார், அதுக்கு என்ன நிபந்தனை? எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒன்றை நீ ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு உறுதியாக அதிலே நிற்பாயானால் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்றார். நான் ஐயா வருகிற பொழுது அப்படி ஐயாவை முகந்தெரியாமலே நான் காதலித்தேன், கற்பனை பண்ணினேன். அவர் எப்படி இருப்பார் என்று நினைத்தேன், அதே மாதிரி இருந்தார். பிறகு அவர் போல் நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த உருவம் வந்தது. அந்த உருவமே என்னை ஒழுக்கத்தை காப்பாற்றியது. நான் ஒரு காலத்திலே அசைவம் உண்கின்றவன், எங்கள் குடும்ப சூழலாலே. கடைகளிலும் போய் சாப்பிடுவேன். ஆனால் இந்த குடுமி கட்டிய பிறகு போக முடியவில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் சொல்லுவான், இங்கே வர்ற ஐயர் வந்து மச்சம் சாப்பிட்றார் என்பான். அப்போ நான் நினைத்தேன், என்னாலே இன்னொரு இனத்துக்கு இழுக்கு வரக்கூடாது. அன்றையிலிருந்து அதை விட்டுவிட்டேன். பல விஷயத்திலே குருப்பிரசாதமாக அமைந்த இந்த குடுமி என்னை ஒழுக்கப்படுத்தியது. நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு தரப்படுகிற மதிப்பு. என் பேச்சுக்கு தரப்படுகிற மதிப்பு இல்லை. அதை நான் 100% நம்புகிறேன். பட்டிமண்டபம் என்பது தெரிச்சண்டை. சுருக்கமாக சொன்னாள், நீங்கள் எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தெரிச்சண்டை என்று ஏன் சொன்னேன் என்றால் வேறொன்றும் இல்லை. வீதியிலே நீங்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டு இன்றைக்கு நான் திருவள்ளுவருடைய இல்லறம் பற்றி சொல்லப் போகிறேன் என்று சொல்லி பாருங்கள். பேச்சாளர்களை தான் சொல்லுகிறேன். சொல்லி பார்த்தால் ஒரு பிள்ளை நிற்காதது மட்டுமில்லை, திரும்பி இவனுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி பார்த்துட்டு கடந்து போய் விடுவார்கள். இதே நீங்கள் 2 பேரா போய் நின்று திருவள்ளுவருடைய இல்லறம் சிறப்பா துறவரம் சிறப்பா, நான் இல்லறம் தான் சிறப்பு என்று சொல்லுகிறேன் என்று தொடங்குங்கள், சுற்றி ஒரு கூட்டம் வந்துவிடும். அந்த கூட்டத்தை பிடித்து வைப்பதற்காகத்தான் பட்டிமண்டபம் வந்தது. அது பெரியவர்கள் வகுத்த ஒரு வகுப்பு. கம்பனில் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாய் பெரிதும் விளங்கும் பாத்திரம் எது? அந்த பாத்திரங்களுக்கு ஒரு அடை கொடுக்கிறார்கள். அறத்தில் நின்ற பரதனே, தொண்டில் சிறந்த லக்குவனே, நன்றியில் சிறந்த கும்பகர்ணனே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய இந்த பட்டிமண்டப தலைப்பிலே. காரணம் என்னவென்றால், இளையவர்களை நாங்கள் வர 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 மறந்து போய் கொண்டிருக்கிறோம். இளைய தலைமுறையை இத்தனை முயற்சியும் இளைய தலைமுறையின் கைக்கு போய் சேராமல் விடுமானால் நாங்கள் இத்தனை பாடுபட்டும் அது வீணாக போய்விடும். இந்த விழாவிலே 2 அரங்கங்கள் பார்த்தேன். இளையோர்கள் பேசினார்கள், சிறப்பாக பேசினார்கள். அதை அந்த பாதையை திறந்து விட்டதுதான் இந்த கம்பன் கழகத்தினுடைய தனிச்சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். வயதானவர்களே பேசிக்கொண்டு தங்களுக்குள்ளே ரசித்துக் கொண்டு இலக்கண இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தால் பிரயோசனம் இல்லை. இதிலே ஏதோ இருக்கிறது என்று நம் இளையவர்களை நினைக்க செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் இளைஞர்கள் நம்மை விட்டு தூர போய்கொண்டே இருக்கிறார்கள். அது புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் தூர போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம் என்றால் அவர்கள் காரணர் அல்ல, நாங்கள் தான் காரணம். நம்முடைய மொழியினுடைய பெருமையை, நம்முடைய மதத்தினுடைய பெருமையை, நம்முடைய இனத்தினுடைய பெருமையை நம் பிள்ளைகளுக்கு எப்பொழுதாவது சொல்லிக் கொடுத்தோமா? நான் முன்பும் சொல்லியிருப்பேன், பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். சுதந்திர தினம் கொண்டாடுகிற உரிமை நமக்கு இல்லை என்பதுதான் என் கருத்து. இதை சொல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் சுதந்திர தினம் என்பது என்ன? வெள்ளைக்காரர்களை இங்கிருந்து துரத்தியது. அந்த நாள் தானே சுதந்திர தினம். வெள்ளைக்காரர்களை துரத்தி விட்டோமா? நான் உங்களை கேட்கிறேன், வெள்ளைக்காரர்களை துரத்தி விட்டீர்களா? புறத்திலே துரத்தி இருக்கிறோம், அகத்துக்குள்ளே என்னும் வெள்ளைக்காரர்கள் தான் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கும் நமக்கு வெள்ளைக்காரர்கள் தான் லட்சியம். அவர்கள் துப்புகிற எச்சிலை நாங்கள் பிரசாதமாக வாங்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு நம் பெருமை தெரியவில்லை, நம் இனத்தினுடைய பெருமை தெரியவில்லை. நம் இளையோருக்கு அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, அண்மையிலே லண்டனுக்கு போய் வந்து விட்ட பிறகு அருவருத்து வந்தேன். சத்தியமாக சொல்லுகிறேன். எனக்கு அந்த மண்ணிலே பேச்சாளர்கள் நினைக்கிறார்கள், லண்டனுக்கு போய் பேசினேன், ஆஸ்திரேலியாவுக்கு போய் பேசினேன் எல்லாம் பெருமை என்று நினைக்கிறார்கள்.
சத்தியமாக எனக்கு அது பெருமை இல்லை. நான் அதை பகிரங்கமாக அங்கேயே சொன்னேன், இங்கும் அது சொல்லுகிறேன். அது ஒன்றும் பெருமை இல்லை. அது என்ன வாழ்க்கை? மனிதர்களை தனித்தனி தீவுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனோடு பேசுகிறான் இல்லை. என் அண்ணன் வீட்டுக்கு போனேன். அங்கே அவர் இருக்கிறார், ஒரு தெரு, அதிலே ஒரு 100 வீடு இருக்கும். அண்ணன்கிட்ட கேட்டேன், இந்த தெருவிலே ஒன்றும் எங்கள் இலங்கை தமிழர்கள் இல்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், அந்த மூலையிலே ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு, அவர்களோடு தொடர்பில் இருக்கிறீர்களா என்று கேட்டேன். நாங்கள் அவர்களை பார்த்ததும் இல்லை என்றார். இது ஒரு பெருமை. பல பேரை நான் சொல்லுகிறேன், நாங்கள் தமிழர்கள் இருக்கிற இடத்துல இருப்பதில்லை, நாங்கள் அங்கே வெள்ளைக்காரர்களோடு இருக்கிறோம், இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இது இங்கும் அப்படித்தான், அங்கும் அப்படித்தான். வெள்ளைக்காரர்களுக்கு நாங்கள் மனதளவிலே என்னும் அடிமை. அதை என்றைக்கு துரத்துகிறோமோ அன்றைக்கு தான் நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகிற உரிமை உள்ளவர்கள் ஆவோம். அவன் ஏதாவது ஒரு புது உணவை உண்டால் உண்கிறோம். 80ஆம் ஆண்டு நான் வருகிற பொழுது திருச்சியிலே என் குருநாதரை சந்திக்கிற பொழுது, அப்போ எந்த பெரிய கடையானாலும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, இதுதான் சாப்பாடு. இப்போ பார்த்தால் எந்த கடையா போனாலும் இளைஞர்களை போனால் பீட்சா கிடைக்குமா என்கிறார்கள். அந்த சொல்லே நல்லா இல்லை. சாப்பாட்டுக்கு வைக்கிற பெயரா பீட்சா? அதை ஒரு பெரிய அது ஒரு காலம் அப்படிப்பட்ட உணவை இங்கே சாப்பிடவே மாட்டார்கள். இன்றைக்கு அது வழக்கத்துக்கு வந்து விட்டது. அதுதான் சிறந்த. அதாவது அவன் என்ன செய்கிறான்? நம்மை மயக்குகிறான். அதாவது உள்ள ருசி எல்லாவற்றையும் அள்ளி கொட்டி, சீசா அதில் நிறைய போடு, நெய்யா நிறைய போடு, இதா நிறைய போடு, அது உடம்புக்கு நல்லதா நல்லது இல்லையா அந்த பற்றி கவலை இல்லை, அள்ளி போட்டு கொடு. ருசிக்குமே தவிர உன்னை வாழ வைக்குமா? அது வாழ வைக்குமா? தோசை சுடுகிற காலத்தில் எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி ஒவ்வொரு தோசையாக சுட்டு சுட்டு போடுவாள். எண்ணெய் விட்டால் தோசைக்கு சுகம், ருசி அதிகமாகும். நெய் எண்ணெய் விட்டாள் 2 தோசைக்கு நெய் விட்டு தருவாள். 3ஆம் தோசைக்கு நெய் கேட்டால் தோசை தட்டாலேயே அடிபடும். அதுக்கு மேலே நெய் சாப்பிடக்கூடாதுன்னு என் பாட்டி என் மேலே அக்கறைப்பட்டாள். அப்படி இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி கை நீட்டி போய் கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். உடையிலே அவர்களை பின்பற்றுகிறோம். வெட்கக்கேடாக இருக்கிறது. நான் ஃப்ளைட்டில் வந்தேன். வருகிற பொழுது ஒரு பெண்மணி அவர் ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அதிலே கிட்டத்தட்ட ஒரு சாணுக்கு அதிகமாக கிழிந்திருக்கிறது. இப்படி கிழிந்திருக்கிறது என்று சொன்னது தவறு, கிழித்திருக்கிறார். ஒரு சாணுக்கு அதிகமாக. நான் இதை ஒரு சபை சுவைக்காக சொல்லவில்லை. ஒரு சாணுக்கு அதிகமாக கிழிந்த ஒரு உடையை போட்டுக்கொண்டு வருகிறார். அந்த காலத்தில் இது பிச்சைக்காரனும் போடாத உடை. அந்த பெண் கூச்சம் இல்லாமல் அந்த உடையை போட்டு, அவளுடைய தொடை அப்படியே அந்த கிழிந்த உடையாலே தெரிகிறது. ஒரு கூச்சம் இல்லாமல் வருகிறாள். அவளை பார்த்து என்ன 10 பேர் கிழிப்பான், எனக்கு அது தெரியும். தீமையை புகுத்த இத்தனை பேர் தயாராக இருக்கிறார்களே, கூட்டமாக நன்மையை சேர்த்து வைத்திருக்கிறோமே, நாம் ஏன் அதை புகுத்தவில்லை? அதுதான் கேள்வி. எப்பொழுதும் நம் பெருமை நமக்கு தெரிய வேண்டும். நாங்கள் அதை கொடுக்க தவறிவிட்டோம். பிள்ளைகளுக்கு அந்த உயர்வை கொடுக்க தொடங்கிவிட்டோம். வெள்ளைக்கார இனம் என்பது ஒரு 500 ஆண்டு வரலாறு உள்ள இனம். ஒரு புது நிலத்திலே ஒரு மரத்தை நட்டால் அந்த மரம் கடகடக செழித்து வளரும். அப்படித்தான் மேற்கு நாட்டார் வளர்ந்து நிற்கிறார்கள். அது விருத்தி தான். பொருளாதார விருத்தியிலே அவர்கள் உயர்ந்து நிற்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக பண்பாடும் விருத்தி ஆகுமா? பல்லாயிரம் ஆண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்தவனுடன் தானே பண்பாடு இருக்கும். அவன் தானே பண்பாட்டை சோதித்து தீட்டி வைத்திருப்பான். அந்த இனம் நம் தமிழினம். அதை நாங்கள் கொடுக்காமல் இருந்து கொண்டு ஏதோ எல்லாவற்றிலும் மேற்கு நாடு. பிள்ளைகளை நான் ஒரு காலம் குற்றம் சொல்ல மாட்டேன். பெற்றோர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ ஆங்கிலம் பேசு, நீ ஆங்கில உடைப்படி உடை போடு, ஆங்கில உடைப்படுவதிலே என்ன அசிங்கம் இருந்தாலும் நாங்கள் உன்னை கண்டிக்க மாட்டோம். இப்படி வழிவகுத்தவர்கள் பெற்றோர்கள். இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இளையோருக்கு வழிகாட்டும் முகமாக இன்றைய பட்டிமன்ற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மனமாற பாராட்டுகிறேன். இனிமேல் வருகிற காலங்களிலும் இளையோர்களை ஏதாவது ஈர்க்கும் வகையில் தலைப்புகள் அமைப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தை சொல்லி இத்தோடு என் நீண்ட உரையை நிறுத்தி கொண்டு, முதலாவதாக கம்பனில் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக பெரிதும் விளங்கும் பாத்திரம் அறத்தில் நின்ற பரதனே என்று என் அன்பு சகோதரன் மாது அவர்கள் பேசுவார். அவர்கள் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. என் குருநாதருடைய புதல்வர்
அவருடைய பெயரை இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவர். இப்பொழுது அவர் பேச்சு தொடங்கும். கம்பனில் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். எடுத்துக்காட்டாக தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னு கொடுக்கல. தலைப்புல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது அதுதான். எடுத்துக்காட்டாக தெரிந்து கொள்ள வேண்டியது அறமா நன்றியா தொண்டான்னு கேட்கல, எடுத்துக்காட்டாகன்னு போட்டிருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு, எடுத்துக்காட்டாக இருப்பது என்பது வேறு. நான் உங்ககிட்டே தொடங்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய குருநாதர் யாருன்னு நீங்க இங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. உங்களோட இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர்தான். அவர்தான். மேடையில் இவ்வளவு உயரத்தில் உட்கார்ந்து மேலெல்லாம் மேலல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு உயர்வு கொடுத்தது உங்களோட குருநாதர். அப்படித்தானே? அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா? ஒரு சந்தேகமும் இல்லை. இப்ப அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கீங்கன்னு வச்சுங்க. எங்கள் ஐயா போட்டுதலுக்குரிய மாண்புமை நீதிபதி மாதிரி நீங்க ஒரு நீதிபதியா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு வழக்கு வருது. நீங்க நீதிபதியா இருக்கிறதுக்கு காரணமே உங்க குருநாதர் தான். அவர்கிட்ட தான் நீங்க படிச்சீங்க லாவே. அவர் இல்லைன்னா நீங்க நீதி அரசராகவே ஆயிருக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு வழக்கு வருது. அது என்னன்னா ஒரு கொலை வழக்கு. அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் நீங்க. அந்த கொலையை பண்ணது யாருன்னா உங்க குருநாதர் பையன் நான். இவ்வளவு நேரமும் சொன்னது நம்ப முடியவில்லை. இப்ப இது கொஞ்சம் நம்பக்கூடியதா இருக்கிறது. நான் தான் மேடதோறும் அவரை கொண்டுகிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. இப்போ உங்க குருநாதர் பையன் நான் கொலை குற்றவாளியா நிக்கிறேன். நீங்க என்ன தீர்ப்பு எழுதுவீங்க? என்ன தீர்ப்பு? என்ன விடுதலை செய்தா நீங்க என்னாச்சு தெரியுமா? நன்றியை கொன்றதுன்னு அர்த்தம். சரிதானே? ஏன் உங்களை நீதிபதி ஆக்கினதே எங்க அப்பா. என்னை விடுதலை செய்தா நீங்க நன்றியா கொன்றதா அர்த்தம். ஆனா எனக்கு தண்டனை கொடுத்தா நீங்க அறத்தை காப்பாத்தினதா அர்த்தம். இப்ப நன்றி பெருசா அறம் பெருசா? எது பெருசு? சொல்ல மாட்டீங்களோ? அதனாலே தான் இதுக்கெல்லாம் நாம திருவள்ளுவர் விட்டு போக வேண்டியதுதான். திருவள்ளுவர் இந்த 2 அதிகாரத்தையும் அடுத்தடுத்து வைத்தார். ஆமா. செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை. ஆகவே செய்நன்றிக்காக நடுவு நிலைமை தவறிவிடாதே என்பதை சொல்வதற்காகத்தான் அவர் அப்படி அதிகாரங்களை வைத்தார் என்கிறார் பரிமேலழகர். அதுதான். அப்ப தீர்ப்பு எங்க பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப முதல்ல நீக்க வேண்டியதே எதுன்னு கேட்டா நன்றியில் மிக்க கும்பகர்ணன் தான் முதல்ல நீக்கப்பட வேண்டிய அணி. அதுதான் எங்களுக்கு வாதமே. என்ன, எனக்கு பின்னாடி பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. என்ன மேடையில் விட மாட்டாங்க. அதனால நான் இப்பவே எதிர நீ ஒரு மாதிரி சொன்னா தான் எனக்கு சரியா இருக்கும். சரி, கும்பகர்ணன் எங்க நன்றி கடன் பட்டான்? நாமலாம் சொல்றோம், கும்பகர்ணன் சொல்றான். ஆனா கும்பகர்ணன் எப்படி தெரியுமா? 6 மாசம் கழிச்சு எழுந்திருந்தானா அந்த ஒரு நாள் இந்த 6 மாசம் ராவணன் என்ன போர் செய்தானோ அந்த போரை ஒரு நாள்ல செய்வான். யாரு? கும்பகர்ணன். ராவணனுக்கு பல வெற்றிக்கு காரணம் கும்பகர்ணன். அவனை தூண்டி விடுறதுக்காக ராவணன் தான் சொன்னா, ஏண்டா நிறைய மாமிசமும் இதுவும் நான் போட தின்னு விட்டு இன்னைக்கு நீ ராமன லட்சுமணனை பத்தி மனுஷங்களை பத்தி பேசுறியாடா, நல்லா இருக்குடா உன் நன்றின்னு சொன்னதுனால, அண்ணன் சொன்னதுனால தான் நினைச்சு பார்த்தேனே தவிர இல்லைன்னா அவன் ராவணனும் ஒண்ணு. அவன் ஒன்னும் நன்றி கடன் படல, ராவணன் தான் நன்றி கடன் படணும். ஆனா இப்போ தலைப்பு எடுத்துக்காட்டாக யார் விளங்குறது? அறம், தொண்டு. தொண்டே அறமா இருந்தாதான் அதுக்கு தொண்டுன்னே பேரு. தொண்டு அறமா இல்லைன்னா அதுக்கு சுயநலம்னு பேரு. அதனால தானே திருத்தொண்டர் புராணம்னு ஏன் பேர் வந்தது? ஏன் திருத்தொண்டர் புராணம் பேரு? நன்மையை கருதி எந்த செயல் நடக்கிறதோ அந்த தொண்டு அறத்தோடு இருக்குமானால் தொண்டுக்கு புகழ் இல்லை என்றால் தொண்டுக்கு புகழே இல்லை. ஆகவே தொண்டும் அறத்துக்குள் அடக்கம். இப்ப அதனால எல்லாமே அறத்துக்குள் அடக்கம். உங்க தீர்ப்பும் அறமா இருந்ததுன்னா உங்க தீர்ப்பும் அறத்துக்குள் அடக்கம்னு அர்த்தம். இப்ப பரதனுக்கு வருவோம். தமிழ் நெடுங்கணக்கு எப்படிங்க தொடங்குது?
தமிழ் நெடுங்கணக்கு ஆ அப்படின்னு சொன்னவன் எப்படி தொடங்குது? அறம் செய்ய விரும்பு. சார், தமிழனுக்கு முதல்ல தமிழை பத்தி சொல்லணும்னா தோன்றியதே எது தெரியுமா? அறம்தான் வாழ்வில் உயர்ந்தது என்று தமிழனுக்கு தோன்றியது. அதனால்தான் நெடுங்கணக்கில் ஆவ சொல்லும் போதே அறத்தை நம் மனத்தில் ஊட்டினான் என்றால் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டியது அற வழியில் நின்ற பரதன் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். சரி, இதை எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ராமாயணத்துல 3 அரசுகள் நமக்கு நல்லா தெரியுது. ஒன்று அயோத்தி, இன்னொன்று கிஷ்கிந்தை, இன்னொன்று இலங்கை. 3 அரசு நமக்கு நல்லா தெரியுது. இந்த 3 அரசுல 2 அரசு இல்லாம போச்சு, மாற்றம் ஏற்பட்டது. கிஷ்கிந்தையில வாலி என்பவன் இறந்து போனான். இலங்கையிலே ராவணன் என்பவன் அழிந்து போனான். 2 பேரும் ஏன் அழிந்து போனார்கள்? ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? 2 நாட்டிலையும் அறம் என்பது இல்லாது போயிற்று. அறம் இல்லாத நாடு அழியும் என்பதற்கு இது உதாரணம். இப்ப ஒண்ணு கேட்கலாம், அயோத்தியில என்ன தெரியுமா ஆச்சு? அறம் இருந்ததுனால 14 வருஷம் அந்த பரதன் இருக்கிறானே, அவன் நாட்டை ஆளவே இல்லை. ஆனால் அறத்தின்படி நின்றதனால ஒரு விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் 14 ஆண்டுகள் ஒரு ராஜ்யம் இருந்தது என்றால் அது அறத்தினாலே நின்றது. அது ஒரு சந்தேகம் வருகிறது. மற்ற 2 நாடுகளையும் எதிரிகள் தான் அளித்தார்கள். அயோத்தியிலே அந்த குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வந்து பிள்ளைகள் காடு போவதும் ஒருத்தன் சவன் செய்வதுமாக அந்த 14 ஆண்டுகள் குழம்பி போனதே அறத்தின் வழி நின்றிருந்தால் அந்த நாடு அப்படி ஆகியிருக்குமா? எங்க அறம் வந்தாலே குழப்பம் வருங்க. அறம் வந்தால் குழப்பம் வரும், ஆனா அழியாது. என்னுடைய வாதம் அதுதான். அறம் வந்தா என்ன ஆகும்? குழப்பம் வரும். ஏன் தெரியுமா? ராமனுக்கு ஒரு அறம் இல்ல, அறம் வந்தால் குழப்பம் வந்துடும் என்பது இப்ப நீங்க பேசுற பொழுதே தெரிகிறது. இல்ல எனக்கு இவங்க குழம்புறாங்களோ இல்ல, நீங்க குழம்புணுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன குழப்பாம இருந்தா புண்ணியமா போகும். இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, ஏன் குழப்பம் வந்துன்னு சொல்றேன். ராமனுக்கு ஒரு கொள்கை என்ன? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அது அறம் தானே. அந்த அறம் வருகிற பொழுது காட்டுக்கு போக வேண்டிய தேவை வந்தது, அதனால காட்டுக்கு போனான். இவன் எப்படி தெரியுமா அறம்? இங்க பாரு, எனக்கு வேண்டிய ராஜ்யம் அது எனக்கு உரியதாக இருந்தால், அதை நான் பெற்றுக்கொண்டிருந்தால் நான் ஆண்டிருப்பேன். அது எனக்கு வேறொருவரால் வலிந்து பெறப்பட்டது, அதை நான் ஆள மாட்டேன். ஆழ்வது அறம் இல்லை என்று பரதன் ஆளாமல் இருந்தான். சரியா இல்லையா? அப்ப இது இயற்கை தானே. இதுல எந்த குழப்பம் வந்தது? அந்த 2 தனி மனிதர்களுடைய இது அறமே இல்ல. பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பெல் அடிச்சா. அதாவது பாருங்க, அறத்துக்கு எவ்வளவு கேடு பாருங்க. பல பக்கத்துல இருந்து வரும் இப்படிதான் அறம். 2 தனி மனிதர்களுடைய அறம் என்பது சரி. அதனால் ஒரு நாடு குழம்பிற்றே. நாடு எங்க குழம்பிச்சுன்னு சொல்லுங்க. நாடு குழப்பமே இல்லையா அயோத்தியில? நான் சொல்றேன், என்ன குழப்பம் இருந்தது? அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அழுதார்கள், புலம்பினார்கள், இன்பம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ராமன் பெருவரையும் கணவன் மனைவியர் கூட ஒருவரையொருவர் தீண்டிக் கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாடு குழம்பவில்லை என்று எப்படி சொல்வீர்கள்? எங்க மனசுக்கு பிடிச்சவன் வெளில போனா அழாம இருப்பானா? அழறதுதான் அறம்னே நானு. இப்ப நீங்க இலங்கைக்கு கிளம்பி போனா நான் அழமாட்டேனா? இப்ப நீங்க இலங்கைக்கு கிளம்பி போனா நான் அழ மாட்டேனா? என் அருமை சகோதரர் போறாருன்னு நான் அழுவேன், அதுக்காக குழப்பம்னு அர்த்தமா? என்னைக்கு தான் நீங்க திரும்பி வருவீங்கிற எண்ணம் எனக்கு இருக்கா இல்லையா? இது சொல் விற்பனமே தவிர உண்மை இல்லை. இல்ல, உண்மைதான். ஏன்னு கேளுங்க, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை விட்டு போகும்போது ஐயோ போறாங்களேன்னு அழுக வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா 14 ஆண்டுகள் கழித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி இருந்தார்கள் நான் பரதன் வழியா சொல்லட்டுமா? பரதன் வழியாவ சொல்றேன். ராமன் திரும்பி வந்தான்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா சொன்னா? பரதனோட நிலைமையை பத்தி கம்பன், வேதியர் தமை தொழும், வேந்தரை தொழும், தாதியர் தமை தொழும், தன்னையே தான் தொழும். ஏன் இதுக்கு எல்லாரும் உரை எழுதிட்டு போயிட்டாங்க. உண்மை உரை என்ன தெரியுமா?
வேதியர் தம்மை தொழும்னா எதுக்காக தெரியுமா அவங்கள கும்பிடுறான் வேதியர்களை? அப்பா இந்த 14 ஆண்டுகள் இந்த ராஜ்யத்துல எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாதுன்னு நன்மை கருதி நீங்கள் செய்த வேள்வி இந்த அயோத்தியை காத்தது. அதற்காக வேதியரை தொழுதான். வேந்தரை ஏன் தொழுதான்? 14 ஆண்டுகள் ராமன் வருவான் என்பதற்காக நந்தியம்பதியிலே பரதன் அதம் சார்ந்து இருக்கிறானே, இதிலே எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அந்த நாட்டை காத்து நின்ற வேந்தர்களை தொழுதான். அப்போ இந்த நாட்டுக்கு பயன் வருமாறி செய்வர்களை தொழுவது இருக்கிறதே அதுதான் உயர்ந்தது. அதனால்தான் அறம் என்பது இருக்கிறதே, அதிலே எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் சரி விடாது அதை காப்பேன் என்று நின்ற பரதன் இருக்கிறானே அவன் தானே எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். நான் ஒன்றை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அறத்துக்கு உயர்வு வந்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டுவாங்க சார், அத்தனை பேரும் பாராட்டுவாங்க. நான் மற்றவங்க பாராட்டினதெல்லாம் என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்வார்கள், நான் குகன் பாராட்டினதை மட்டும் சொல்றேன். பரதனை குகன் பாராட்டுறான். எப்படி தெரியுமா? இப்போ இவ்வளவு லைட் இருக்கு, இங்க 1000 வாட்ஸ் அத்தனை இருக்கு. சூரிய ஒளி வந்தா இதோட வெளிச்சம் என்னத்துக்கு ஆகும்? ஒன்றுத்துக்குமே ஆகாது. சூரிய ஒளி முன்னாடி இந்த வெளிச்சம்லாம் எப்படி மங்கி போகுதோ அது மாதிரி பரதா உனக்கு முன்னாடி இந்த வம்சத்துல மாந்தாதா இருந்தான், ஹரிச்சந்திரன் இருந்தான், பகீரதன் இருந்தான், இப்படி எண்ணற்ற பெருமை வாய்ந்த அரசர்கள் எல்லாம் உனக்கு முன்னாடி இந்த குலத்துல இருந்தாங்கடா. ஒண்ணு தெரியுமா? நீ பிறந்த பிறகு அவர்கள் புகழையெல்லாம் நீ ஆக்கி கொண்டாய், அவர்கள் தன் புகழில் இருந்து மறைந்து போனார்கள்னு சொன்னான். யாரு? குகன். என் புகழ்கின்றது ஏழை எயினேன், இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண் புகழ் பெருமை உங்கள் மரபுலோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாய், உயர்குணத்து உறவு தோளாய் அப்படின்னு சொன்னா பரதன் எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறான்? தன் அறத்தினாலே இளைஞர்களே வாருங்கள் என்று சொல்கிறான் என்றால், நான் மற்றவற்றையெல்லாம் என்னுடைய அணியிலே சேர்ந்தவர்கள் பேசுவார்கள். ஒன்றே ஒன்று ஈடுலேருந்து ஒன்று சொன்னா போதுங்க. பரதனுக்கு அதுதான் டாப். ஈடுலேருந்து நம்பிள்ள ஈடுலேருந்து ஒன்று சொல்றேன். பரதனுக்கு பெருமாள் ஒப்பாகார்னு எழுதினாருங்க நம்பிள்ளை. பரதனுக்கு பெருமாள் ஒப்பாகாராம். ஏன்னு கேட்டா நம்பிள்ளை சொல்றாரு பாருங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, அழுக்கு உடையவர்களையே தன்னுடைய சுற்றமாக கொள்கிறவன் பெருமாள். இப்ப நாமெல்லாம் அழுக்கு, ஏன் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. நாமெல்லாம் அழுக்கு. பெருமாளை பத்தி சொல்ற பாருங்க, அழுக்கு உடையவர்களையே தன்னுடைய சுற்றமாக கொள்கிறான் பெருமாள். அவன் என்ன தெரியுமா பண்ணானா? அழுக்கே அடையாத பரதனை சுற்றமாக கொண்டான். ஆகையினால அழுக்கடையாத பரதனை சுற்றமாக கொண்டதனால பெருமாள் பரதனுக்கு ஒப்பாகார் என்று சொன்னால் அறத்தில் யார் உயர்ந்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே.